ஐயோ சரி வழக்கம் போல் இன்ட்ரோ போட்டு உள்ளே போயிட்டு அப்புறம் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்கிறேன் கைஸ். ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழன் வினித். இந்த வீடியோவில் நம்ம வீடியோ பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க நீங்கள் ஒரு ப்ரோ பிளேயராக இருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்க. இல்லை ப்ரோ நான் தான் ப்ரோ பிளேயர் கிடையாது ப்ரோ, அல்ட்ரா ப்ரோ பிளேயர் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அல்ட்ரா ப்ரோ பிளேயருக்கும் மேலே சொல்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ விஷயத்துக்கான அம்மா பார்த்திங்கன்னா நேற்று டைமண்ட் அடிச்சிருந்தோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட்டே டைமண்ட் அடிக்கிறேன், இல்லை இப்போ தான் செகண்டே டைமண்ட் அடிக்கிறேன். அதுக்குலாம் அடிச்சிருக்கேன். சீசன் ரேட்டில் பார்த்திங்கன்னா பிளாட்டினம் 1 தூக்கி போட்டுருச்சு. பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் செகண்ட் டைம் டைமண்ட் அடிக்கிறேன், அதுவும் பூயாவோட. இந்த மேட்ச் எனக்கு சுத்தமாக மறக்க மாட்டேங்குது, அந்த மேட்ச் என் மனசுக்குள்ளேயே இருக்குது. நீ வா இறைவா விடைத்தா இறைவா. நான் மறக்க முடியாத ஒரு மேட்ச்னால் நான் அந்த மேட்சை தான் சொல்லுவேன். நீ வா இறைவா. அவனுக்கு நான் செக்யூர் பண்ணிவிட்டு என் கீழே அவன் செக்யூர் பண்ணுவான். I need equipment. இறைவா இதான் சாயந்தரம். எப்படா அவனுக்கே கில்லெல்லாம் போகுது. எப்படா அவனுக்கே கில்லெல்லாம் போகுது. நோபு குட்டிங்க எங்க இன்னொருத்தன் அடிச்சு ஸ்கைலரு வேண்டா ட்ரோன் போட்டா.
டேய் ரிவே பண்ணி விட்றா. இதுவா சிங்கம் களை இறங்கிருச்சு. எனக்கு பிரச்சனையே இல்லை கைஸ், நான் ஒரு கில் அடிச்சிருக்கேன். என்னதான் ரிவே பண்ண போகிறேன் என் கூட நின்று ஆட்டினனால. ப்ரோ பிளேயராங்க. மரணம் என்னும் தூது வந்தது. நீ இறங்கும் போதே கேட்டுடலாம். கேட்டனால தம்பி ரொம்ப குஷியாக இருப்பான். 3ஆம் நம்பர் தானே நல்ல பிளேயர். 4ஆம் நம்பர் மட்டும் பண்ணான்னு வச்சுக்கோயேன், நீ வா இறைவா விடை தாய் இறைவா அப்படின்னு டென்ஷன் ஆகிடுவேன் கைஸ். பார்க்கலாம் இப்போ ரிவே பண்ணி விட்றானே. வெற்றிகரமாக பிங்கு போய்விட்டது. எனக்கா அவனுக்கான்னு தெரியலையே. பிங்கு எனக்கு தான். சரி மரணம் என்னும் தூது வந்தது. பாட்டு படிக்கனே வந்துட்டேன்ல. அது இறங்கினோடனே நல்ல லூட்டாக எடுக்கணும். இந்த இடமா உங்களுக்கு நான் ஒரு மித்து சொல்லி தர போகிறேன் இந்த சோலாரா மேப்பில். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மித்து சொல்ல போகிறேன் இந்த சோலாரால். இது மித்து இல்லை, இது ஒரு ஹைடன் பிளேஸ். எந்த இடத்துல இப்படி இருக்கும், இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு ஓனோ எப்படி ப்ரோ இது இந்த மாதிரி கிடைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ப்ரோ பிளேயர்ஸ்க்கு கிடைக்கும். அதனால தான் எனக்கு கிடச்சிருக்கேன். அதான் பாட்டு. டேய் நீ ஏன்டா வார எங்க இங்கே லெவல் 3 கன்லாம் கிடைக்குது. நம்ம இதை ரேங்கடு விளாடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓ லெவல் 3 கன்று கொடுத்தது இதுக்கு தானா? நல்ல வேலை மேலே கொடுத்தா நீங்கள் செத்துருவீங்கன்னு எதுவும் சொல்லலையே. சொல்லியிருந்தான் கைனா செத்துருப்பான். இப்போ நான் மெடிக்கெட்டுக்கு என்ன பண்ணுறது? இப்போ மெடிக்கெட் படி பார்த்தா போடாங்கிட்டு அப்படின்றவானுங்க. நான்லாம் பிசி எடுத்தாலே மண்டே கழட்டி கையில் கொடுத்துருவேன். மொபைல்லாம் வந்தேன்னா எல்லார் கதையும் முடிஞ்சிடும். ஆமாம் நான் மொபைலில் தான் வீடியோ போடுறேன்னா பிசின்றேன். சாரி காய்ஸ், மொபைலில் விளாண்டாலே மண்டே கழட்டி கையில் கொடுக்குறேன். பிசிலாம் விளாண்டா தாங்க முடியாது. ஏண்டாது ஏம்பல இப்படி பண்ணுதிய? நான் பாட்டுக்கு நிறைய டேமேஜ் கொடுத்தேன் அவனுக்கு. கொடுத்துட்டு சுற்றி வாரான் அடிச்சிட்டான். ஐயோ நூபு. இந்த இவனாச்சு இறங்குறானே. இந்த நாய் என்ன ரிவே பண்ணாது. ஆனால் அவன் கூட தான் நான் நின்று விளாடுவேன். நீ போடிக்கும். நீ வா இறைவா கிடைத்தா இறைவா. ஐயா பேக்கப்புக்கு இறங்க. டேய் என்ன தைரியம் தான் என் மேலே கை வைப்ப? கைஸ் மேலே கை வச்சிட்டாங்க கைஸ். இங்கே பாருங்க கைஸ்.
அண்ணே இதுக்குள்ளே லூட் இருக்காது, ஏன் நான் தான் எடுத்துகிட்டு போயிட்டேனே. ஸோ லூட்டை எதிர்பார்க்காத, மேலே போக முடியாது, அங்கே குழி இருக்கும், அது வழியாக தான் போகணும். ஐயா டேமேஜ் உள்ள போகுது இவனுக்கு. இவன் என்ன பண்ணுறான், இந்த நூபு இன்னும் வெளியே போக தெரியலையா. அவ்வளோதான்டா, ஜோன்லேயே செத்துருங்கடா. போர்டுக்குன்னு எல்லாத்தையும் நானும் போட்டு விட்டேன். இவங்க என்ன இதுவாக பண்ணி விட போகிறானுங்க. இது பேர் என்ன, பேனாக பண்ணி விட போகிறானுங்க. கிரனேடு குக் பண்ணி வீசுகிறான். திருச்செந்தூரில் எல்லாம் கார்த்திகை நானா, எங்கள் சுவற்றில் எல்லா நாளும் ஜீர்த்திகை ஓணனா. தென் பாண்டி தமிழே இன்பத்தென் வாண்டி வினிலே. ஐயோ எம்டனுக்கும் ஃபைட்டு கொடுப்பேன் நான், எல்லாத்துக்கும் பைட்டு. எம்டன் ஒரு புல்லட் மொதல் அடிச்சிருச்சு, டிஸ்ட்டு நின்று இப்படி போய் இப்படி நிற்கிது, நின்று பொச்சக்குன்னு அடிச்சு பூயா எடுத்து வந்துருச்சு எம்டனு. எம்டன் 50+ பண்ணி விட்டுருச்சு காய்ஸ். இன்னும் ஒரு 50 பாயிண்ட்டு. பூயாலாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருக்கு இப்போல்லாம். இன்னும் ஒரு 50 பாயிண்ட்டு. லைக் பண்ணிக்கோங்க.